இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா ஃபேஸ் சிஸ்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இதனுடைய அன்பாக்சிங். ஸோ இப்போதான் வந்து அது ஆன்லைன்ல இருந்து வந்துருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்றத நான் வந்து முதல்ல ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் என்ன இருக்குன்னா வந்து டபுள் சின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இருக்கும். நிறைய பேருக்கு டபுள் சின்னா என்னன்னு தெரியாது. டபுள் சின்ன என்ன நினைச்சுக்குவாங்கன்னா சரத்குமாருக்கு இருக்கிற மாதிரி இப்படி ரெண்டா இருக்கிறத டபுள் சின்னு நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலா டபுள் சின்ன்றது அது கிடையாது. இப்படி வருதுல இந்த சின் இருக்குது, இந்த போனு, இதுக்கு கீழே என்ன ஆகும்னா வந்து ஃபேட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளவா இருக்காது சின்ன வயசுல. ஸோ அதனால நம்ம வந்து அதை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷா யங்கா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த ஃபேட்ஸ் வந்து நம்ம அதிகமாக நம்ம உப்பு, இனிப்பு இது போன்ற பொருட்களை நம்ம சாப்பிட நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்கழுத்து கலரை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நோயெல்லாம் வந்து உப்பு போன்ற பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனாலயோ அல்லது ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறதுனாலயோ இது போன்ற நோய்கள்லாம் வரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது அந்த நோயினுடைய ஒரு வகையை சார்ந்தது தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல அதிகமான உப்பு சத்துக்கள் கொண்ட பொருட்களாலான அந்த ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகிறதன் மூலமா இந்த இடத்துல அதிகமான கொழுப்புகள் வந்து படியுது. ஸோ அப்படி படியும் பொழுது ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம பேசுறதுக்கு பயன்படுத்துற இந்த தாடைகள் இது மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். சாப்பிடும் போது இதை அரைப்போம், அவ்வளவுதான். ஆனா நம்ம இதுக்கு நம்ம எந்த ஸ்பெசிபிக்கான ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காததுனால அது நம்ம சின்ன வயசுல இருந்ததனுடைய இதை விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி எப்படி இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்குதோ அதே மாதிரி இதுக்கு கீழே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும் போது அது என்னவா தெரியும்னா டபுள் சின் மாதிரி தெரியும். அதாவது ஒரு சின், அதுக்கு கீழே இன்னொரு ஒரு சின். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, ஃபிட்னஸ்ல உள்ள ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அது பார்க்கறவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா ரொம்ப வயசான தோற்றத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வயசான தோற்றத்தை வந்து கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எப்படி நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம இருந்தோமோ அந்த மாதிரியான குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா பெரும்பாலான பேருக்கு தெரியாது. எப்படின்னா பார்த்தோம்னா வந்து ஏதோ ஆட்டோ மூஞ்சி மாதிரி இருக்கும், அப்படியே வந்து முழுக்கட்டின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஷேப்பே தெரியாது ஃபேஸ்ல. அவங்க என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, மேக்கப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்னர் பாடியை சரி பண்றதுல தான் மெயினான ஃபிட்னஸே இருக்குது. ஃபிட்னஸ்ன்றதே நம்மளுடைய இன்னர் பாடியினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றது தான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேஸ் சிசிலர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இது வந்து அமேசான்ல இருந்துச்சு. ஸோ அதைத்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே நேரத்தில் இது என்னன்றதை நான் முதல்ல இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது பெரிய இதாவே தெரியாது. நான் கேமரா கிட்டக்கு நான் காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இதுல என்ன போட்டிருக்குன்னா வந்து 3500 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் ஆனா வந்து இது இந்த ரேட்டுக்கு வாங்கினது இல்லை. இதனுடைய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதுல போய் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 299 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் இந்த இது. ஏன்னா நிறைய இது இருக்கு, 99 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 199 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி ஏற்கனவே வாங்கின ஒரு நண்பர் சொன்னதன் காரணமா நான் இதை வாங்கியிருக்கிறேன். லெட்ஸ் ஓப்பன் திஸ். பட் ஆனால் இது எந்த அளவு ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றது நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான். ஸோ இவ்வளவுதான். இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முத்து போன்ற இது மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு டிட்பேட்ஸ் இருக்குது. டிட்பேட்ஸ்ன்னு சொல்றதை விட இதுதான் வந்து அந்த ஃபேஸ் சிசிலர். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு மாதிரி வந்து சாஃப்டா வந்து ரப்பர் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ரப்பர் கலந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இல்லைன்னா இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து 2 ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப்ஸ் எதுக்காகன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரிப்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த சைடு அட்டாச் ஆயிருக்கூட இந்த ஸ்ட்ரிப்ஸ் தான். ஸோ இதை வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா இதுலேயே சொல்லியிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை ஸ்டெப்ஸ் வந்து தெரியல அப்படின்னு சொன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க எப்படி இதை பயன்படுத்துறது. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா பாயில் டு ஃபிட். ஃபர்ஸ்ட் எடுத்தானே வந்து சுடுதண்ணியில இந்த இதை போட்டணுமா, இப்படியே சுடுதண்ணியில போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து அட்ஜஸ்ட் டு டீத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்த அப்படியே வந்து வாயில வச்சு, அதாவது இந்த மேல உள்ளதுல வந்து நம்மளுடைய மேற்பற்களும் இந்த கீழே உள்ளதுல நம்மளுடைய கீழே உள்ள பற்களும் படுறது மாதிரி இப்படி கடிக்கணும். இப்படி கடிச்சு நம்ம வாயினுடைய ஷேப் தகுந்தாப்புல அதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அது வந்து அந்த ஹீட் வந்து ஆடுறதுக்கு முன்னாடி, ஸோ அது வந்து மெயினா போட்டுருந்துச்சு. ஸோ நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆக்சுவலா டெய்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த இதுல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெகுலரா நம்ம பண்ண 4வது அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து மெஷர் யுவர் ரிசல்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் டே நீங்க பாத்துக்கீங்க, அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ இது மூலமா வந்து எத்தனையோ வகையான ஜாயிண்ட்ஸ், ஆக்சுவலா வந்து அது எல்லாத்தையும் என்னால சொல்ல முடியல, அவ்வளவு ஜாயிண்ட்ஸ்க்கான இது அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஆகும் இதை பயன்படுத்துறது மூலமா. இதை நீங்க வந்து டெய்லி 10 மினிட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ அல்லது ஒரு ஜிம்லயோ நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க யூஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு பேர் நண்பர்கள் ஆக்சுவலா ஒரு கயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் நீங்க வந்து மாட்டி வச்சுட்டோம்னா, இதை நம்ம வந்து இப்படியே கழுத்துல மாட்டிட்டோம்னா வந்து இந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது வாயில கடிச்சிக்கிட்டே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்படியே கழுத்துல தொங்க விட்டுக்கலாம். அது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற டயத்துல மட்டும் கூட நீங்க வந்து வாயில கடிச்சு நீங்க பண்ணக்கூடியதா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி வேர்டா தெரியாது அப்படின்னா நீங்க வந்து அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி கழுத்துல இந்த நெக் பேண்டை மாட்டிட்டு நீங்க கழுத்துல தொங்க விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து கடிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கடிக்கிறதுனுடைய மெயினான நோக்கம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய தாடைகளை வந்து இந்த மாதிரி இப்படி கடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது, அது மொத்த ஃபேஸ்க்குமே. ஸோ அந்த டென்ஷன் மூலமாக நம்மளுடைய ஜா லைன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸசைஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகல அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து பியூட்டி கன்சர்ன்ஸா இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது இந்த வீடியோவை கூட நீங்க ஷேர் பண்ண வேணாம், இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷனையாவது நீங்க ஷேர் பண்ணா கூட போதும். ஸோ தேங்க்ஸ் அகைன் ஃபார் வாட்சிங். Tata, bye bye, peace.